ஹலோ காய்ஸ், கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போற படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த KHXRK படத்துக்கான அந்த அல்டிமேட்டான வேற லெவல் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரீசெண்டா தான் இந்த KHXRK படத்துக்கான ப்ரோமோ வீடியோவை பயங்கரமா இறக்கிருந்தாங்க. ரெண்டு பேருமே ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் தான். சோ இந்த ரெண்டு பெரிய ஸ்டாருமே ஒரே படத்துல இணைஞ்சு நடிக்க போறனால ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஜெயிலர் 2க்கு அப்புறம் நெல்சன் எடுக்க போற படம் தான் இது. நெல்சனை தாராளமா நம்பலாம், ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருவாரு. இவரோட இயக்கத்துல தளபதியோட ஆக்டிங்ல பீஸ்ட் மட்டும் தான் லைட்டா மிஸ் ஆச்சு. மத்த எல்லா படமுமே ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த KHXRK படத்துலயும் பண்ண போறாரு. ரீசெண்டா இந்த படத்துக்கான என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துல DOP பண்ற ராஜு மேனன் இவர் தான் இந்த படத்துக்கான அப்டேட்டை பயங்கரமா இப்ப தந்திருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட் மாசம் இல்ல செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தலைவர் 173க்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரையும் ரொம்ப சீக்கிரமா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போறாங்க. நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து தான் படத்தை இயக்க போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த தலைவர் 173 கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த தலைவர் 173 கண்டிப்பா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இறக்கிடுவாங்க. அந்த பொங்கல் டேட்டை மைண்ட்ல வச்சுதான் வேலை பார்க்க போறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ரஜினிகாந்த் ஒரு பக்கம் தலைவர் 173 நடிச்சிட்டு இன்னொரு பக்கம் RKXKX அந்த படத்தில் நடிப்பாரு. அதே மாதிரி தான் கமல்ஹாசனும் ஒரு பக்கம் KHXRK படத்தில் நடிப்பாரு, இன்னொரு பக்கம் அன்பரியும் மாஸ்டர்ஸ் பண்ண போற அந்த ஒரு படத்தில் நடிப்பாரு. ரெண்டு பேருமே ரெண்டு விதமான படத்தை மாறி மாறி பேரலா பண்ண போறாங்க. சோ பேரலா ரெண்டு படத்துக்கான ஷூட்டிங்கும் பயங்கரமா நடக்க போகுது. இந்த RKXKH படத்தை பொறுத்தவரையும் இது ஒரு பக்காவான பிளாக் காமெடி படம்னு ராஜீவ் மேனன் சொல்லியிருக்காரு. ரெட்ரோ செட்டப்ல இந்த படத்தை எடுக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. சோ எல்லாத்தையுமே ரெட்ரோ ஸ்டைல்ல தாறுமாறா கொடுக்க போறாங்க. இந்த KHXRK அடுத்த வருஷம் ஆயுத பூஜைப்பா இறக்க போறதா சொல்றாங்க. நம்ம தலைவருக்கு பேக் டு பேக் மூவிஸா வந்துட்டு இருக்க போது ஜெயிலர் 2, தலைவர் 173, KHXRKன்னு பேக் டு பேக் மூவியா நடிச்சிட்டு இருக்காரு. சோ நம்ம ரஜினிகாந்தோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிளாக் கலர் கமெண்ட்ல தெரிக்க விட்டுட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.